கற்பக விநாயகப் பெருமானுடைய பேரருளை வேண்டி நமது ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவதுர்க்கை அம்மனுடைய நவாட்சரி யாக வழிபாடுகள் மே மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை தொடர்ந்து 15 தினங்கள் காலையும் மாலையும் துர்கா ஹோமம் நவாட்சரி ஹோமத்தோடு நடைபெற இருக்கிறது. துர்க்கை என்பது ஆற்றலை தரக்கூடியது, மன தைரியத்தை தரக்கூடியவள், துக்கங்களை போக்கக்கூடியவள் என்ற பல கருத்து கூடியது. அவ்வாறு எங்களுடைய மன வலிமைக்கும் உடல் ஆற்றலுக்கும் நல்லொரு அருட்சக்தியை பெற்றுக் கொள்வதற்காக நமது ஆலயத்திலே கடந்த 11 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய துர்க்கையம்மனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி மகா யாகங்கள் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அடியார்களே, மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் தொடர்ந்து 15 தினங்கள் நடைபெறுகின்ற இவ்யாகத்திலே காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும் என்பதையும், இக்கால பகுதியிலே முக்கியமாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாணவ மாணவிகள், பாடசாலை கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் அல்லது சர்வகலாசார யூனியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருக்கலாம், தங்களுடைய மன வலிமையும் மன உறுதியோடும் பரீட்சைகளை சிறந்த வெற்றி பெற அந்த அனைத்து மாணவ மாணவிகளும் வருடாவிடம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இம்முறையும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவர்கள் ஒன்று கூடி இங்கே வந்து கலந்து அதற்கான பதிவுகளையும் ஆலயத்திலே தொடர்பு கொண்டு அந்த பதிவுகளையும் மேற்கொண்டு தங்களுடைய மனவலிமையும் மன உறுதியோடு அந்த தங்களுடைய பாடசாலையில் பாடங்களோ யூனி பாடங்களோ வெற்றி பெற்றுக் கொள்வதற்காக அந்த பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டுமாறு கேட்டுக்கொண்டு, ஜூன் மாதம் 10ஆம் தேதி பூர்த்தி தினம், அன்றைய தினம் மாலை அபிஷேகத்தோடு பூச்செறி விழா நடைபெறும். அனைத்து அடியார்களும் பொது உபயமாக கலந்து கொண்டு அந்த பூச்செறி பூ என்பது இறைவனுடைய முக்கியமான இறைவனுடைய வழிபாட்டுக்கு அந்த முதற் பொருள் என்ற வகையிலே அந்த பூவினாலே உங்களுடைய பிரார்த்தனை நிலையிலே வேண்டி அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்கின்றதாக அந்த பூச்செறி விழாவிலையும் கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த 15 நாட்களிலே முக்கியமாக வைகாதி விசாகம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அன்று மாலை நவாட்சரியாக வழிபாடுகளோடு அன்று பிரதோஷமும் சேர்ந்திருப்பதால் சிவனுடைய பிரதோஷ வழிபாடு, நவாட்சரி அம்பாளுடைய வழிபாடு, இதைத் தொடர்ந்து முருகனுடைய திருவீதி விழா என்ற 3 நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து விழாக்களையும் கலந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உட ஆரோக்கியம், மனவலிமை, வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக உபயார சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.